வணக்கம். பிகேயின் செய்திகளை வழங்குவதற்காக நான் தமிழ்கவி. மணலி விரைவு சாலையில் சிக்னல் மற்றும் சர்வீஸ் சாலை அமைக்காவிட்டால் ஜூலை 23 முதல் தீவிர தொடர் போராட்டம். ஆர். ஜெயராமன் எம்சி பேட்டி. முன்னாள் திருவொற்றியூர் நகரமன்ற தலைவரான ஆர். ஜெயராமன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சென்னை மாநகராட்சியின் 4வது வட்ட மாமன்ற உறுப்பினராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அவரின் வட்டத்திற்கு உட்பட்ட தேசிய நெடுஞ்சாலையான மணலி விரைவு சாலையில் முல்லைநகர் முதல் சத்தியமூர்த்தி நகர் வரை 3 கிலோமீட்டர் தூரத்தில் முல்லைநகர், முருகப்பா நகர், ஜோதி நகர், TKS நகர், சத்தியமூர்த்தி நகர் என 5 பேருந்து நிறுத்தங்கள் உள்ளன. சென்னை துறைமுகம் முதல் பஞ்சட்டி வரை அமைக்கப்பட்டிருக்கும் சாலையில் துறைமுகம் முதல் பாரத் நகர் வரை பராமரிப்பு சாலை அமைக்கப்பட்டுள்ளது. பஞ்சட்டி முதல் பக்கிங்காம் கால்வாய் வரை பராமரிப்பு சாலை அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் சத்தியமூர்த்தி நகர் முதல் முல்லை நகர் வரை பராமரிப்பு சாலை அமைக்கப்படவில்லை. கடற்கரை சாலை சந்திப்புகளில் சிக்னல் அமைக்கப்பட்டுள்ளது. ஆண்டார்குப்பம், MFL போன்ற சந்திப்புகளில் சிக்னல் அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் முல்லை நகர், ஜோதி நகர், சத்தியமூர்த்தி நகர் சந்திப்புகளில் மட்டும் சிக்னல் அமைக்கப்படவில்லை. இதனால் இச்சாலையில் எதிர் திசையில் செல்வதும் சாலையை ஆங்காங்கே கடப்பதும் தவிர்க்கப்பட முடியாத நிலையாக உள்ளது. சத்தியமூர்த்தி நகர் முதல் முல்லை நகர் வரை இருபக்கமும் உடனடியாக பராமரிப்பு சாலை அமைக்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடந்த 2 ஆண்டுகளாக கோரிக்கை வைத்து போராடி வருகிறது. மேலும் தமிழக முதல்வர், சென்னை மேயர், வடசென்னை பாராளுமன்ற உறுப்பினர், தேசிய நெடுஞ்சாலைத்துறை, போக்குவரத்து காவல் துணை ஆணையர் என அனைவருக்கும் மனு கொடுத்தும் பல்வேறு போராட்டங்கள் செய்தும் தீர்வு அமையாததால் தேசிய நெடுஞ்சாலைத்துறை சர்வீஸ் சாலையை உடனே அமைக்க வேண்டும். போக்குவரத்து காவல்துறை முல்லை நகர், ஜோதி நகர், சத்தியமூர்த்தி நகர் பகுதிகளில் சிக்னல் அமைத்து போக்குவரத்து காவலர்களை நியமித்து விபத்துகளை தடுக்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கட்சி வேண்டுகோள் வைத்துள்ளனர். மேலும் தேசிய நெடுஞ்சாலைத்துறையும் போக்குவரத்து காவல்துறையும் உடனே இப்பணியை செய்ய தவறினால் ஜூலை 23 அன்று பிரச்சினை தீரும் வரை ஒரு தொடர் போராட்டத்தை நடத்திட திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் அனைவரையும் திரட்டி சாலையில் நிறுத்துவோம். எனவே மக்களை போராட்டத்தில் இறங்க தூண்டாமல் இப்பணிகளை செய்ய வேண்டும் என இன்று மாலை விம்கோ நகரில் அமைந்துள்ள கட்சி அலுவலகத்தில் பத்திரிகையாளர்களுக்கு 4வது வட்ட மாமன்ற உறுப்பினர் ஆர். ஜெயராமன் பேட்டியளித்தார். இந்த சாலையில் மணலி எக்ஸ்பிரஸ் ரோடு என்கின்ற முல்லை நகர் முதல் சத்தியமூர்த்தி நகர் வரைக்கும் இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் சர்வீஸ் ரோடு இல்லை. மஞ்சட்டியிலிருந்து பக்கிங்காம் கனால் வரைக்கும் இருக்குது. ஆர்பாரிலிருந்து பாரத் நகர் வரைக்கும் இருக்குது. ஆனால் இந்த இடைப்பட்ட இந்த 2-2.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு சர்வீஸ் ரோடு இல்லை. அது மட்டும் இல்லாமல் முல்லை நகர்லேருந்து சத்தியமூர்த்தி நகர் வரைக்கும் எங்கேயும் இடைவெளியோ குறுக்க திரும்பி போகிறதுக்கோ யூட்டர்னோ இல்லை. 5 பஸ் ஸ்டாப்புகள் இருக்குது. 5 பஸ் ஸ்டாப்புகளில் பஸ்ஸிலிருந்து இறங்கக்கூடிய பயணிகள் நடந்து கிராஸ் பண்ணுறதுக்கு கூட வழி இல்லாத வகையில் மைய தடுப்பு சுவர் இப்போது கட்டிட்டு வந்தாங்க. அதை கட்டக்கூடாது என்று இடையில் மார்க்சிஸ்ட் கட்சி அந்த வேலையை நிறுத்தி தடுத்து போராட்டம் நடத்தியதுனால பாதசாரிகள் மட்டும் நடந்து போகிற மாதிரி அங்கே ஒரு முருகப்பா நகர்லையும் TKS நகர்லையும் ஒரு 2.5 மீட்டர் வழி விட்டுருக்காங்க. ஜோதி நகரில் நம்முடைய சடையங்குப்பம் மேம்பாலம் பிரிட்ஜிலிருந்து மணலி நியூ டவுனில் இருக்கிறவங்க எல்லோரும் அந்த வழியாக தான் வர்றாங்க. ஆனால் அவர்கள் நேரடியாக அந்த பக்கம் போனால் போக முடியாது. அங்கே போயிட்டு ஒன்று சத்தியமூர்த்தி நகர் போய் திரும்பி வரணும், இல்லைனா இந்த பக்கம் முல்லை நகர் வரைக்கும் போகணும். அப்போ அங்கே ஒரு ரவுண்டானா அமைச்சு சிக்னல் அமைக்கணுன்றதை ஒரு 2 ஆண்டு காலமாக கோரிக்கை வைத்து மார்க்சிஸ்ட் கட்சி போராடி வருகிறது. ஆனால் அங்கேயும் கூட இடைவெளி விட முடியாது, யூட்டர்ன் விட முடியாது அப்படின்னு. ஆனால் யூட்டர்னுக்கான போர்டு அங்கே இருக்குது. அதே மாதிரி சத்தியமூர்த்தி நகரில் யூட்டர்னுக்கு இடம் விட்டுருக்காங்க, முல்லை நகரில் யூட்டர்னுக்கு இடம் விட்டுருக்காங்க. ஆனால் அங்கே சிக்னல் கிடையாது. அப்போ சிக்னல் இல்லாததுனால மகாலட்சுமி நகர்லேருந்து வர்றவங்க அப்படியே எர்ணாவூருக்கு திருப்புவாங்க. எர்ணாவூர்லேருந்து வர்றவங்க பிரிட்ஜு மேலே ஏறுவாங்க, இந்த பக்கம் மணலி பக்கம் போகிறதுக்கும் போவாங்க. அப்போது குறுக்கம் நெடுக்கமாக போகிறதுனால பல ஆக்சிடென்ட்டுகள் நடப்பது தவிர்க்க முடியாதாக ஏராளமான ஆக்சிடென்ட்டுகள் நடக்குது. அதே மாதிரி இப்படி இடைவெளி இல்லாமல் இருக்கிறதுனால 2 வீலரு, ஆட்டோ, கார் இதெல்லாம் ஆப்போசிட் சைடு போகிறாங்க. அப்போ அதனாலேயும் ஆக்சிடென்ட்டு நடக்குது. அப்போ இதையெல்லாம் தவிர்க்கணும்னா எல்லா தூரத்துக்கும் முழுக்க சர்வீஸ் ரோடு போட்ட தேசிய நெடுஞ்சாலைத்துறை இந்த ஒரு 2 கிலோமீட்டருக்கு சர்வீஸ் ரோடு போடுறதுல என்ன உங்களுக்கு பிரச்சனைன்னு தெரில. இதை நான் மாமன்ற
கூட்டத்தில் மேயர் முன்னாடி கேள்வியாக எழுப்பினேன். அப்படி கேள்வியாக எழுக்கும்போது இது பிற துறை சார்ந்தது, அவர்களுக்கு கடிதம் எழுதப்படும் அப்படின்னு சொன்னாங்க. மேயரிடமிருந்து கடிதமும் அந்த தேசிய நெடுஞ்சாலைத்துறைக்கு போயிருக்குது. வந்தது என்று தேசிய நெடுஞ்சாலைத்துறையிலேருந்து தகவலும் எனக்கு கிடைச்சிது. ஆனால் அதற்கப்புறமாவும் அவங்க எந்த நடவடிக்கை எடுக்கல. இது நான் கேட்டது பிப்ரவரி மாதம். ஏப்ரல் மாதம் மார்க்சிஸ்ட் கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்துது. இவ்வளோ காலமாகியும் கூட அவங்க எந்த நடவடிக்கையும் போல. ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஜோதி நகர் ஏரியா சபை கூட்டம் நடத்தணும். அந்த ஏரியா சபை கூட்டத்தில் டிராஃபிக் இன்ஸ்பெக்டரு கோதண்டம் பங்கெடுத்தார். அவர் முன்னிலையிலே மக்கள் எல்லாரும் எங்களுக்கு இங்கே யூ டர்ன் வேணும், இங்கே ரவுண்ட் டர்னாக வேணுன்ற கோரிக்கையை தீர்மானமாக நிறைவேற்றி கொடுத்தாங்க. ஆனாலும் கூட அந்த வேலை நடக்கவில்லை. அப்போது கிட்டத்தட்ட இந்த பகுதிகளில் கிழக்கு பக்கத்தில் மட்டும் நீங்கள் எடுத்திங்கன்னா வரிசையாக மகாலட்சுமி நகர், முல்லை நகர், ஜெய்ஹிந்த் நகர், முருகப்பா நகர், அப்புறமா ஜோதி நகர், டிஎஸ் கோபால் நகர், டிகேஎஸ் நகர், மதுரா நகர், சுப்பிரமணிய நகர், சண்முகபுரம் விஸ்தரிப்பு, ராமநாதபுரம், கலைஞர் நகர், கார்கில் நகர், ராஜாஜி நகர்னு ஏராளமான நகர்கள் இருக்குது. மேற்கு பகுதி எடுத்திங்கன்னா சத்தியமூர்த்தி நகர், ஜே நகர், டிகேபி நகர், விபி நகர், மற்ற தொழிற்சாலைகள் வேறு இருக்குது. அப்போது இவ்வளோ மக்களும் அந்த பக்கம் இந்த பக்கம் வருவதற்கும் இந்த பக்கம் அந்த பக்கம் போவதற்கும் எந்த இடைவெளியும் இல்லாமல், தேசிய நெடுஞ்சாலைத்துறை சர்வீஸ் ரோடும் இல்லாமல், யூட்டர்னும் இல்லாமல், சிக்னலும் இல்லாமல் பல ஆண்டுகளாக இப்படி வைத்திருப்பது என்பது விபத்துகளை அதிகமாக உருவாக்குவதற்கும், அந்த விபத்துகள் மூலமாக பலர் அந்த இடத்திலேயே மரணிக்கிறாங்க. அப்போது பலர் கை கால்களை இழக்கிறாங்க. இப்படி விபத்துகள் நடப்பதற்கு காரணமாக இது அமைது. அதனால் நாங்கள் பல போராட்டங்கள் நடத்தியும், மாமன்ற கூட்டத்தில் பேசியும், மண்டல கூட்டத்தில் பேசியும், ஏரியா சபை கூட்டத்தில் தீர்மானமாக நிறைவேற்றி கொடுத்தோம். எந்த தீர்வும் காணாத நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த பத்திரிகையாளர்கள் மூலமாக மக்களுக்கும் உயர் அதிகாரிகளுக்கும் தேசிய நெடுஞ்சாலைத்துறைக்கும் போக்குவரத்து காவல்துறைக்கும் அறிவிக்கிறது என்னன்னாக்கா, குறைஞ்சபட்சம் ஜூலை மாதம் 23ஆம் தேதிக்குள்ள இந்த சர்வீஸ் ரோட்டுக்கும் சிக்னல் அமைச்சு ரவுண்டானா பண்ணுவதற்குமான பணியை அவர்கள் செய்ய வேண்டும். செய்வதற்கான டெண்டராவது விட வேண்டும், எதையாவது செய்யணும். அப்படி செய்யாவிட்டால் 23ஆம் தேதியிலிருந்து ஒரு தொடர் நடவடிக்கையாக இந்த பிரச்சனை தீரும் வரைக்கும் என்ன ஆனாலும் அந்த போராட்டத்தை நடத்துறது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திருவொற்றூர் வடக்கு பகுதிக்குழு சார்பாக முடிவெடுத்திருக்காங்க. அதற்கு மாமன்ற உறுப்பினர் என்கின்ற முறையில் அந்த போராட்டத்திற்கு தலைமை தாங்கவும், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா நகர் நிர்வாகிகளுக்கும் கடிதம் கொடுத்து இந்த நகர நிர்வாகிகளுடைய கூட்டம் நடத்தப்படும். அந்த நகர மக்கள் அனைவருக்கும் நோட்டீஸ் கொடுத்து இப்பகுதியில் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்களை ரோட்டில் எடுத்து இறக்கும். அப்படி ரோட்டில் இறக்கியும் அவங்க செய்யலைன்னா அங்கேருந்து போக மாட்டோம். சாதாரணமாக மறியல் செஞ்சாக்கா சரி 10 நிமிஷம் மறியல் பண்ணுங்க, அப்புறமா சத்திரத்துக்கு வந்துடுங்க, சாப்பாடு போடுறோம், சாப்பிட்டு சாயங்காலம் போயிடுங்க அப்படின்ற முறையாக இது இருக்காது. இதுக்கு தீர்வு காணணும். உதாரணமாக சொல்லணும்னா, ப்ராஜெக்ட் டைரக்டர் ஒருத்தர் இருக்கார், ஜனகுமரன் அவர் பேர். அதிகாரிகள் ஃபோன் பண்ணாலும் எடுக்கலை. சரி கவுன்சிலர் ஃபோன் பண்ணால் எடுப்பாருன்னு என்கிட்ட அந்த நம்பர் கொடுத்தாங்க. நான் அந்த ஜனகுமரன் ப்ராஜெக்ட் டைரக்டருக்கு ஃபோன் பண்ணுறேன். 10 ஃபோன் பண்ணியிருக்கேன், ஃபோனை எடுக்கலை. சரின்ட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுறேன், நான் உங்களை சந்திக்கணும் சார், எனக்கு அப்பாயின்மெண்ட்டு கொடுங்க. எதுக்காகன்னு கேட்டு அவர் மெசேஜ் கொடுக்குறாரு. இந்த மாதிரி சர்வீஸ் ரோடு சம்மந்தமாக சிக்னல் சம்மந்தமாக பேசணுன்றேன். அதை நான் என் ஆரிக்கிட்ட விவரத்தை தெரிஞ்சுக்கினேன், அதை நாங்கள் டிராஃபிக் போலீஸோடு சேர்ந்து நாங்கள் பண்ணிக்குவோம் அப்படின்னு பேசுகிறேன். இல்லை சார் நான் உங்கள் கூட பேசணும், எங்களுக்கு டைம் கொடுங்கன்னு மறுபடியும் கேட்குறேன். ஆனால் அவர் அதுக்கு ரெஸ்பான்சிபிளே பண்ணிட்டேன். அப்போ ஒரு மாமன்ற உறுப்பினருக்கு இதுதான் அதிகாரிகள் மரியாதை கொடுப்பாங்கனாக்கா, சாதாரண மக்களுக்கு, அந்த பகுதிவாழ் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு, அவருடைய உயிர்களுக்கு பாதுகாப்பற்ற நிலைமை இருக்குது. எனவே கிட்டத்தட்ட ஒரு 30-40
கிராமங்களில் நகர்களில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி ஒரு பெரிய போராட்டத்துக்கு ஜூலை 23ஆம் தேதி அன்று போவதற்கு மார்க்சிஸ்ட் கட்சி திட்டமிட்டு இருக்கிறது. மாமன்ற உறுப்பினர் என்கின்ற முறையில் நான் எல்லா நகர்களுக்கும் என்னுடைய லெட்டர் பேட்டில் கடிதத்தை கொடுத்து அவர்கள் அனைவரும் அழைத்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு போவேன். தேசிய நெடுஞ்சாலைத்துறை அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்குது என்ற அந்த திமிர்த்தனத்தை முதல்ல விடணும். அது எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும் அவர் மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர் என்கின்ற முறையில் அவர் திருந்த வேண்டும். இல்லை என்றால் அவர் திருத்தப்படுவார். அதே மாதிரி ஆரி அவருக்கு ஃபோன் பண்ணுற அவர் எடுக்க மாட்டேன்றார். டிராஃபிக் காவல்துறை எடுக்கிறாங்க. அவங்க இப்போ நாங்கள் செஞ்ச சில போராட்டங்களுக்கு பாதசாரிகளுக்கு இடம் விட்டுருக்காங்க. ஆனாலும் கூட சிக்னல் அமைக்கிற பொறுப்பு டிராஃபிக்கு காவல்துறைக்கு தான் இருக்குது. அதனால் இந்த 2 வேலையும் சத்தியமூர்த்தி நகர், முல்லை நகர், ஜோதி நகர் இது 3 இடத்திலும் ரவுண்டானா ஒழுங்காக அமைத்து அங்கு சிக்னல் அமைக்க வேண்டிய பொறுப்பு டிராஃபிக் காவல்துறைக்கு இருக்கிறது. அதை அவர்கள் செய்ய வேண்டும். மணலி எக்ஸ்பிரஸ் சாலையினுடைய 2 பக்கமும் சர்வீஸ் ரோடு போட வேண்டிய பொறுப்பு தேசிய நெடுஞ்சாலைத்துறைக்கு இருக்குது. அதை அவர்கள் செய்ய வேண்டும். செய்ய மறுத்தால் ஒரு மாபெரும் போராட்டத்தில் மார்க்சிஸ்ட் கட்சி இறங்கும் என்பதை இதன் மூலம் தெரிவித்தோம். போராட்டம் எந்த வகையான போராட்டம்? 3 இடம், சத்தியமூர்த்தி நகர், ஜோதி நகர், முல்லை நகர் இது 3 இடத்துல சிக்னல் அமைச்சு ரவுண்டான அமைச்சு போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தணும். இப்போ சிக்னல் இல்லாமல் இருக்கிறதுனால இப்போ இப்படி போகிறோம் இப்படி போகிறோம் ஒருத்தர் மோதிக்கின்னு ஆக்சிடென்ட் ஆகுது. இப்போ சிக்னல் வைக்கணுன்றது தான் போராட்டம் என்பது ஒரு வலுவான போராட்டமாக தொடர் போராட்டமாக இருக்கும். அது காத்திருப்பு போராட்டமாக இருக்கலாம், உண்ணாவிரத போராட்டமாக இருக்கலாம், மறியலாக இருக்கலாம். மறியல்னாக்க ஏதோ நாங்கள் போயிட்டு உட்காந்து போலீஸ் வந்து சொன்னோன்னே எழுந்து போகிற மறியலாக இருக்காது. இப்போ உங்கள் வார்டில் இந்த ரயில்வே ட்ராக் அந்த குளம் இருக்குங்களா, அது தூர்வாரப்பட்டிருக்கு. இப்போ கழிவு நீர்லாம் அதில் வந்து கலந்து வருது. இதுக்கு என்ன சார் ஆக்ஷன்? அதாவது அந்த குளம் வந்து ரயில்வேக்கு சொந்தமான இடம். அதில் வந்து ஐடிசி நிறுவனம் ஹேண்ட் இன் ஹேண்ட் என்கின்ற என்ஜிஓ மூலமாக போன ஆண்டு வந்து ஒரு 22 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அவங்க சில இதெல்லாம் சொன்னாங்க. சொன்னபடி நடக்கலை. அங்கே 1 மீட்டரு பள்ளம் தோண்டி ஆகாய தாமரையில் எடுத்துட்டு சுத்தப்படுத்துகிறோன்னு சொல்லி கரை கட்டினாங்க. ஆனால் மறுபடியும் இப்போ ஆகாய தாமரை அங்கே வந்திருக்குது. அந்த செய்த முறைகள் என்பது இன்னும் சிறப்பாக செஞ்சுருக்கணுன்றது. அதில் கழிவு நீர் போகிறது எல்லாம் இப்போ இல்லை. அதெல்லாம் இந்த பக்கம் நம்ம கால்வாய்களை கட்டியாச்சு, அங்கே போகுது. ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் வரும். அங்கே ஒரு பல் டாக்டரோ கண்டாக்டரோ இருக்கார். அந்த டாக்டர் வீட்டிலேருந்து இங்கே வருதுன்னு சொன்னாங்க. அதையும் இப்போ நாங்கள் அடைச்சிட்டோம். இப்போ மதுரா நகரில் சமூக நலக்கூடம் நீங்கள் வந்து இது பண்ணிட்டு அதே மாதிரி அந்த பகுதியில் வந்து சமூக நலக்கூடம் வேணும் அப்படின்னு மக்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க. மாற்று கட்சியினர் ஆதரவு ஏதாவது தேடுறீங்களா? இல்லை, இது மக்கள் ஆதரவை தொடரும். ஊர் நிர்வாகிகளை சந்திக்கும், ஊர் நிர்வாகிகளோடு சேர்ந்து. ஆமாம், அதாவது அதை சொல்ல விட்டுட்ட முதல்வர் அவர்களுக்கு மனு கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி மேயருக்கு கொடுத்துருக்குறோம், கமிஷனருக்கு கொடுத்துருக்குறோம், நாடாளுமன்ற உறுப்பினருக்கு கொடுத்துருக்கோம். அவர் வந்து பார்க்கலன்னார், அண்ணன் வரல. அதுக்கடுத்து நெடுஞ்சாலைத்துறைக்கு, தேசிய நெடுஞ்சாலைத்துறைக்கு கொடுத்துருக்கோம், போக்குவரத்து காவல்துறைக்கும் கொடுத்துருக்கோம். இந்த மனுக்களை இந்த எல்லா துறைக்கும் கொடுத்துருக்கோம். பகுதி மக்களை திரட்டி தான் போராட்டம். ஆமாம், இது மக்கள் போராட்டமாக தான்.